பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்தில 10வது பாட அழகான தெரிதல் என்கிற பாடத்தை பற்றி படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்துல நாங்கள் தெரிதல் அப்படி என்றா என்னென்று பார்ப்போம். முதலாவதாக தெரிதல் என்றா என்னண்டு. இப்போ நீங்கள் சூழல்ல நாங்கள் பலவிதமான பொருட்கள், உயிரினங்கள் ஆகியவற்றை நாங்கள் அவதானிக்கிற நீங்கள் இப்போ எல்லா சூழல்லையும் உயிரினங்கள், நிறைய உயிரினங்களை பார்ப்பீங்க. அதே போல பொருட்கள், பல வகையான பொருட்களை பார்ப்பீங்க. இவ்வாறு நீங்கள் காணக்கூடிய இந்த பொருட்கள் அல்லது உயிரினங்களை அவற்றினுடைய பொது பண்புகளுக்கு ஏற்ப கூட்டங்களாக வேறுபடுத்துறது தான் தெரிதல் எனப்படுகிறது. பொது பண்புகளுக்கு ஏற்ப தெரிதல் என்றா என்ன? நாங்கள் அவதானிக்கக்கூடிய பொருட்களையோ அல்லது உயிரினங்களையோ அவற்றின் பொது பண்புகளுக்கு ஏற்ப ஒரு கூட்டமாக வேறுபடுத்துவது. இப்போ உதாரணமாக நாங்கள் கொஞ்சம் விலங்குகளை எழுதலாம். கொஞ்சம் உயிரினங்களை நாங்கள் பார்க்கிறோம். நான் கொஞ்சம் விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை உயிரினங்களை சேர்த்து எழுத போறோம். சிங்கம், நாய், கோழி, கிளி, புலி, மைனா, மான், காகம், குதிரை. நாங்கள் ஒரு இவ்வளவு உயிரினங்களை எடுத்திருக்கிறோம். தெரிதல் அப்படி என்றா என்ன? நாங்கள் ஏதாவது ஒரு தொகுதி தரப்படுது எங்களுக்கு. இப்போ ஒரு தொகுதியில உயிரினங்கள பெயர்கள் தரப்பட்டிருக்குது. ஒரு தொகுதியாக 1, 2, 3 ஒரு 9 விலங்குகள், பறவைகளும் கலந்த மாதிரியான ஒரு தொகுதி தரப்பட்டிருக்குது. இவற்றை நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஏதாவது ஒரு பொது பண்புக்கு ஏற்ப, பொது பண்புகள் என்றா இப்ப சிங்கம் என்றா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? விலங்குன்னு சொல்லுவீங்க. கோழி என்றா அது ஒரு பறவை அப்படி என்று சொல்லுவீங்க. அப்ப ஏதாவது ஒரு பொது பண்புக்கு ஏற்ப நாங்கள் கூட்டம் கூட்டமாக பிரிக்கிறது. அப்ப இந்த உயிரினங்கள் இவ்வளத்தையும் நாங்கள் என்ன மாதிரி பிரிக்கலாம்? எத்தனை கூட்டங்களாக முதல்ல பிரிக்கலாம்? தனித்தனியா பிரிப்போம். இப்ப சிங்கம், புலி, மான், நாய், குதிரை இவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு கூட்டமாக பிரிக்கலாம். அதெல்லாம் சிங்கம், புலி, மான், நாய், குதிரை இவற்றை தனியா ஒரு கூட்டமாக நாங்க பிரிக்கலாம். அதே போல இவை தவிர மிச்சமாக இருக்கிறது கோழி, கிளி, மைனா, காகம். இவற்றை நாங்கள் இன்னொரு தொகுதியாக பிரிக்கலாம். என்னென்று பிரிச்சிருக்கிறோம் நாங்கள்? இந்த 5 விலங்குகளையும் பாருங்கோ. இவற்றுக்கு எத்தனை இவற்றை நாங்கள் என்ன சொல்லலாம்? 4 கால்களை கொண்ட பிராணிகள். இவற்றை நாங்கள் என்ன சொல்லலாம்? 2 கால்களை கொண்ட பிராணிகள். ஆகவே இந்த நாங்கள் என்ன மாதிரி பிரிச்சிருக்கிறோம்? இந்த 2 கூட்டத்தையும் ஒரு தொகுதி உயிரினங்கள் தரப்படும் போது அவற்றை நாங்கள் கூட்டமாக தெரிஞ்சு எழுதலாம். கூட்டமாக எழுதும் போது ஏதாவது ஒரு பொது பண்புக்கு ஏற்ப ஏதாவது ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இவற்றை பிரிக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய 5 விலங்குகளுமே 4 கால்களை கொண்ட விலங்குகள், பிராணிகள்.
இதுல இருக்கக்கூடிய இந்த 4 பிராணிகளும் என்ன மாதிரியானவை? 2 கால்களை கொண்ட பிராணிகள். இப்ப நாங்கள் 2 கூட்டங்களாக வேறுபடுத்துறோம். கூட்டங்களாக வேறுபடுத்திட்டு அவற்றுக்கு பெயர் வைக்கலாம். இவற்றுக்கு 4 கால் பிராணிகள் என்றும் 4 கால் பிராணிகள். இவற்றை நாங்கள் 2 கால் பிராணிகள் என்கிறோம். ஆகவே இதை தெரிதல் என்கிறோம். ஒரு தொகுதி உயிரினங்களோ பொருட்களோ வேறு எவையாவது தரப்படும் பொழுது ஏதாவது ஒரு பண்பை அடிப்படையாக கொண்டு வெவ்வேறு கூட்டங்களாக அவற்றை வேறுபடுத்துவது தெரிதல் எனப்படுகிறது. அப்ப இந்த கூட்டத்துல நீங்கள் 4 கால்களை கொண்ட பிராணிகளை ஒரு கூட்டமாக தெரிஞ்செழுதுறீங்க. 2 கால்களை கொண்ட பிராணிகளை இன்னொரு கூட்டமாக தெரிந்து எழுதுறீங்க. அப்ப இங்க நாங்கள் 4 கால்களை வச்சுக்கொண்டு 4 கால் பிராணிகளை ஒரு கூட்டமாகவும் 2 கால் பிராணிகளை இன்னும் ஒரு கூட்டமாகவும் எழுதுறோம். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? தெரிதல் என்கிறோம். இதே போல நாங்கள் இன்னொரு கூட்டத்தை பார்ப்போம். இனி நாங்கள் ஒரு கேள்வி மாதிரி எழுதுவோம். பின்வரும் உருவில் காணப்படும் உருக்களை பொது பண்புகளுக்கு ஏற்ப 2 கூட்டங்களாக வேறாக்கி எழுதுக. ஒரு கேள்வி எழுதலாம். தரப்பட்ட உருக்களை அவற்றின் பொது பண்புகளுக்கு ஏற்ப இரண்டு கூட்டங்களாக வேறாக்கி எழுதுக. 2 கூட்டங்களாக ஒரு உருவானது தரப்படுகிறது. ஒரு தொகுதியில 5 ஆனா 4 ஆனா மான 9 3 6 டானா கான சான. அப்ப ஒரு தொகுதியில கொஞ்சம் எழுத்துக்களும் இருக்கு, இலக்கங்களும் இருக்குது. இலக்கங்கள் எழுத்துக்கள் கலந்த மாதிரியான ஒரு தொகுதி காட்டப்படுகிறது. இந்த தொகுதியை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஏதோ ஒரு பொது பண்புக்கு ஏற்ப இந்த தொகுதியில இருப்பவற்றை நாங்கள் 2 கூட்டங்களாக வேறுபடுத்தி எழுத போறோம். நீங்கள் இந்த உருவை அவதானிக்கும் பொழுது இல்ல இந்த தொகுதியை கவனிக்கும் பொழுது இதுக்குள்ள என்னென்ன இருக்கும் என்று உங்களுக்கு விளங்கி இருக்கும். 5 இருக்குது, ஆனா இருக்குது, கானா இருக்குது, சானா 4 இருக்குது, 9 இருக்குது, 3 இருக்குது, அப்படி இருக்குது. இதுக்குள்ள இலக்கம் 5 என்னும் போது இலக்கங்கள் வந்திருக்குது. அதே நேரம் தமிழ் எழுத்துக்களை பார்க்கும்போது எழுத்துக்கள் வந்திருக்குது. இலக்கங்களும் எழுத்துக்களும் சேர்ந்த மாதிரியான ஒரு தொகுதி தரப்பட்டிருக்குது. இந்த தொகுதியில இருப்பவற்றை
நாங்கள் இரண்டு கூட்டங்களாக வேறாக்கி எழுத போறோம். இப்ப என்ன மாதிரியான இரண்டு கூட்டங்களாக நாங்கள் இவற்றை பிரிக்கலாம்? ஒரு கூட்டத்துல நாங்கள் எழுத்துக்களை எழுதலாம். இன்னும் ஒரு கூட்டத்துல நாங்கள் இலக்கங்களை எழுதலாம். ரெண்டு வேறு வேறையான கூட்டங்களாக வேறுபடுத்தி எழுத போறோம். அப்ப எழுத்துக்களை எல்லாம் ஒரு கூட்டமாக எழுதலாம், இலக்கங்களை எல்லாம் இன்னொரு கூட்டமாக எழுதலாம். எழுத்துக்களை எழுதுவோம். ஆன, சன, கன, மன, பான, டான. எழுத்துக்களை ஒரு கூட்டமாக எழுதிட்டோம். அடுத்ததாக இலக்கங்களை, இதில் இருக்கக்கூடிய இலக்கங்களை இன்னும் ஒரு கூட்டமாக எழுதுவோம். 5, 3, 9, 6, 4. 5, 3, 9, 6, 4. இப்ப எத்தனை இருக்குதுங்க தொகுதிக்குள்ள? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இங்க 6 எழுத்துக்கள் இருக்குது, 5 இலக்கங்கள் இருக்குது. ஒரு தொகுதியாக தரப்படும் பொழுது அந்த தொகுதியில இருக்கக்கூடியவற்றை அவற்றின் பொது பண்புக்கு ஏற்ப இவ்வாறு கூட்டங்களாக வேறுபடுத்தி எழுதுவதுதான் தெரிதல் எனப்படுகிறது. கேள்வி உங்களுக்கு இப்படித்தான் வரும். தரப்பட்ட உறுப்புகளை அவதானித்து அவற்றை ரெண்டு கூட்டங்களாக வேறுபடுத்தி எழுதுக. அந்த கூட்டங்களுக்கு பெயரிடுக. நாங்கள் வேறுபடுத்தி எழுதின கூட்டத்துக்கு நாங்கள் பெயரிட வேணும். இதுக்குள்ள எழுத்துக்கள், இந்த கூட்டத்துக்குள்ள எழுத்துக்கள் எல்லாம் வந்திருக்கிறபடியா நாங்களே எழுத்துக்கள் அல்ல தமிழ் எழுத்துக்கள் என்று இந்த கூட்டத்துக்கு நாங்கள் பெயரிடலாம். இங்கால இந்த கூட்டத்துக்கு நாங்கள் இலக்கங்கள் என்று பெயரிட முடியும். அடுத்ததாக இதே போல இன்னும் ஒரு கேள்வி எழுதுவோம். நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக பின்வரும் எண்களை 4 கூட்டங்களாக வேறாக்குக. ஒரு தொகுதி எண்கள் தரப்பட்டிருக்குது. அந்த தொகுதியில இருக்கக்கூடிய எண்களை 4 கூட்டங்களாக வேறுபடுத்தி எழுதப்போம். மூன்றாவதாக பின்வரும் எண்களை 4 கூட்டங்களாக வேறாக்குக. 4 கூட்டங்களாக வேறாக்குக அல்லது 4 கூட்டங்களாக வேறுபடுத்தி எழுதுக என்றாலும் சரி. ஒரு தொகுதி எண்கள் தரப்படுது. முப்பத்தி 4, 102, 7 4, 56, 9 5, 15, 7 3,
25 7 1 18 65 9 4. பாருங்க, தரப்பட்டிருக்கிற இந்த எண் தொகுதிகளை இதுல என்னென்ன எல்லாம் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 விதமான எண்கள், அதாவது எண்கள் என்னும் போது இதுக்குள்ள பின்னங்களும் வந்திருக்கு, நார்மலா எண்களும் வந்திருக்குது. 15 இங்க 18 இங்க 9 1 எழுதிக்கொள்ளுவோம். இந்த தொகுதிக்குள்ள இந்த கூட்டத்துக்குள்ள எண்கள் இருக்குது பாருங்கோ, அதே நேரம் பின்னங்களும் இருக்குது. எண்களும் பின்னங்களும் கலந்து வந்திருக்கிற மாதிரியான ஒரு தொகுதி தரப்பட்டிருக்குது. இந்த தொகுதிய என்ன சொல்லியிருக்கு, 4 கூட்டங்களாக வேறாகுக, 4 கூட்டங்களாக பிரிச்சு எழுத போறோம். இந்த 4 கூட்டங்களாக நாங்கள் எவ்வாறு பிரிக்கிறது பாருங்கோ. ஒரு விஷயம் எங்களுக்கு தெளிவா தெரியுது, இதுக்குள்ள பின்னங்கள் இருக்குது, எண்கள் இருக்குது. எண்கள் ஒரு தொகுதியாக இருக்கும், பின்னங்கள் இன்னும் ஒரு தொகுதியாக இருக்கும் என்று எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் 4 கூட்டங்களாக வேறுபடுத்தி எழுத சொல்லி இருக்கு. அப்ப இந்த எண்களும் பின்னங்களும் என்ன மாதிரியான எண்கள் இருக்குது, என்ன மாதிரியான பின்னங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்ப எண்களை பார்க்கும்போது பாருங்க, 2 34 15 25 56 18 சாரி 18 2 தடவை 17 எண்களை பார்ப்போம். 18 56 25 2 34 15 இவ்வளவும் எண்கள். ஆனால் நாங்கள் 4 கூட்டங்களாக வேறுபடுத்தி எழுத வேண்டும். அப்ப இந்த எண்கள் தனியாக இருக்கிற இந்த கூட்டத்தையே நாங்கள் இன்னும் 2 பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். இப்ப இந்த 15 என்ன மாதிரியான 15 34 2 25 18 56. அப்ப இவற்றை பார்க்கும்போது 15 பார்த்தீங்கன்னா 15 ஒரு 5 மடங்கு ஆகும். அதே போல 25 5 மடங்கு ஆகும். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 4 எண்களுமே 5 மடங்காக இருக்காது. 5 மடங்குண்டா அந்த எண்ணின் ஒன்றிணைந்த இலக்கம் 5ஆக இருக்க வேணும் அல்லது 0ஆக இருக்க வேணும். இப்ப 15ஐயும் 25ஐயும் நாங்கள் 5 மடங்குகள் அப்படி ஒரு தனி கூட்டமாக வேறுபடுத்தலாம். இவ்வாறு வேறுபடுத்தும் போது மீதியாக இருக்கிற 34 2 56 18 இந்த 4 எண்களுக்கும் நாங்கள் என்னென்று பெயரிடலாம். இவை இந்த 4 எண்களுமே எண்களுக்கும் பொதுவான ஒரு பண்பாக நாங்கள் என்னத்தை கூறலாம். 34 2 58 18 பார்த்தீங்கன்னா அந்த 4 எண்களையுமே நாங்கள் இரட்டை எண்கள் அப்படி என்று சொல்லலாம். இங்க 4ல முடிஞ்சிருக்கு, இங்க 2ல முடிஞ்சிருக்கு, இங்க 6ல முடிஞ்சிருக்கு, இங்க 8ல முடிஞ்சிருக்கு. இவை 4ம் இரட்டை எண்கள். ஆனால் 15 25 இரட்டை எண்களாக இருக்காது. அப்ப இவை இரண்டுக்கும் நாங்கள் பெயர் வைக்க வேண்டுமென்றா என்னென்று பெயர் வைக்கலாம், 5 மடங்குகள் என்று பெயர் வைக்க முடியும். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு கூட்டமாக பிரிக்கிறோம். முதலாவது கூட்டத்துல 5 மடங்குகளை எழுதுறோம். 5 மடங்குகள் இதெல்லாம் 15 25. இந்த கூட்டத்துக்கு பெயர் வைப்போம் 5 மடங்குகள். 5 மடங்குகள். அடுத்த அந்த எண்களையே 2ஆ பிரிச்ச நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு 5 ஒரு கூட்டத்துல 5 மடங்குகள் எழுதி இருக்கிறோம். அடுத்த கூட்டத்துல மீதியா இருக்கிற இந்த 4 எண்களை எழுதுவோம்.
2 34 56 18 இந்த நான்கு எண்களுக்குமே நாங்கள் என்ன மாதிரி பெயரிடலாம்? செண்டின் 5 மடங்குகள், இவையும் 2 மடங்குகளாக இருக்கும். அல்லது நாங்கள் இரட்டை எண்கள் 2 மடங்குகள் அல்லது இவையெல்லாம் இரட்டை எண்கள். அடுத்ததாக அப்ப எண்களை ஒரு கூட்டமாக பிரிச்சு அந்த எண்களை 4 கூட்டங்களாக பிரிக்க சொல்லி இருக்கிறபடியா இருக்கிற எண்களையே நாங்கள் 2 கூட்டங்களாக தனித்தனியா வேறாக்கி எழுதிட்டோம். இனி இருக்கிறது பின்னங்கள். என்னென்ன மாதிரியான பின்னங்கள் இருக்குது? 7ல் 4 இருக்குது, 7ல் 3 இருக்குது, 9ல் 4 இருக்குது, 9ல் 1 இருக்குது, 9ல் 5 இருக்குது, 7ல் 1 இருக்குது. பாருங்க, இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 பின்னங்கள்லையும் பகுதி எண்களை பாருங்கோ. பகுதி எண்கள் ஒன்று 9ஆக இருக்குது அல்லது 7ஆக இருக்குது. இந்த பின்னத்தின் பகுதி எண் 9, இந்த பின்னத்தின் பகுதி எண் 7, இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 9, இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 9, இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 7, இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 7. ஆகவே இங்க இருக்கக்கூடிய பின்னங்கள் 2 வகையாக இருக்குது. என்ன மாதிரி? கொஞ்ச பின்னங்கள் பகுதி எண் 9ஐ பகுதி எண்ணாக கொண்ட பின்னங்கள். பகுதி எண் 9ஆக உள்ள பின்னங்களும் இருக்குது. அதே நேரம் பகுதி எண் 7ஆக உள்ள பின்னங்களும் இருக்குது. இப்ப நாங்கள் இவற்றையும் 2 கூட்டங்கள் ஆக்குவோம். பகுதி எண் 7ஆக உள்ள பின்னங்கள் கூட்டங்களா பிரிச்சு பேரு. பகுதி எண் 7ஆக இருக்கிற பின்னங்கள் எழுதுவோம். 7ல் 1, 7ல் 3, 7ல் 4 பகுதி எண் 7ஆக இருக்கிற பின்னங்கள். 3 நாங்கள் பெயரிடுவோம். பகுதி எண் 7 ஆக உள்ள பின்னங்கள். அடுத்ததாக இந்த 4 கூட்டங்கள்லையுமே அடங்காத இறுதியாக இருக்கிற 4வது கூட்டத்தை எழுதுவோம். இறுதியாக என்னென்ன பின்னங்கள் மீதியாக இருக்குது? 9ல் 1, 9ல் 1, 9ல் 4, 9ல் 5 மீதியாக இருக்கிற பின்னங்கள் அவை 3. அப்ப இந்த 3 பின்னங்களுக்கும் நாங்கள் என்னென்று பெயர் வைக்கலாம்? பகுதி எண் 9 ஆக உள்ள பின்னங்கள். பகுதி எண் 9 ஆக உள்ள பின்னம். ஆகவே பாருங்க பிள்ளைகள், தெரிதல் என்கிற பாடமானது சின்ன பாடம் தான். இந்த விஷயம் மட்டும்தான் இருக்குது. அதாவது கூட்டமாக ஒரு கூட்டம் தரப்படும் பொழுது அல்லது ஒரு தொகுதி தரப்படும் பொழுது அந்த தொகுதியில இருக்கக்கூடியவற்றை ஏதாவது ஒரு பொதுவான பண்பின் அடிப்படையில பிரிச்சு பிரிச்சு வேறாக்கி எழுதுறது. இப்ப நீங்கள் முதல்ல இந்த தொகுதியில எண்களும் இருக்கு, பின்னங்களும் இருக்குது. ஆனால் கூட்டங்களாக வேறாக்க வேண்டாம். நாங்கள் 2 கூட்டங்களாக வேறாக்கலாம். ஒன்று 5 எண்கள் ஒரு கூட்டங்கள், இன்னொன்று பின்னங்கள் ஒரு கூட்டம். எண்களை ஒரு கூட்டமாக வேறுபடுத்தலாம், பின்னங்களை ஒரு கூட்டமாக வேறுபடுத்தலாம். ஆனால் இங்க என்ன சொல்லி இருக்கு கேள்வியில? 4 கூட்டங்களாக வேறாக்குக. ஆகவே நாங்கள் எண்களை 2 கூட்டங்களாக வேறுபடுத்துறோம்,
இந்த பின்னங்களை 2 கூட்டங்களாக வேறுபடுத்துறோம். அப்ப எண்களை 2 கூட்டங்களாக வேறுபடுத்தும் போது என்ன மாதிரி இருக்கு எண்கள்? 5 மடங்குகள் வந்திருக்குது, 2 மடங்குகள் அல்லது இரட்டை எண்கள் வந்திருக்குது. அதே போல பின்னங்களை 2ஆக வேறுபடுத்தும் போது, 2 கூட்டமாக வேறுபடுத்தும் போது பகுதி எண் 7ஆக இருக்கிற பின்னங்களும் இருக்குது, பகுதி எண் 9ஆக இருக்கிற பின்னங்களும் இருக்குது. ஆகவே 4 கூட்டங்கள் என்று சொல்லி இருக்கிறபடியா நாங்கள் என்னென்ன கூட்டங்களாக வேறுபடுத்தலாம் அப்படி என்று யோசிச்சு நான்கு கூட்டங்களாக வேறுபடுத்தி எழுதியிருக்கிறோம். நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், இதோட உங்களுக்கு இந்த தெரிதல் என்கிற பாடமானது நிறைவுக்கு வருது. தெரிதல் அப்படின்னா ஒரு தொகுதி தரப்படும் பொழுது, தெரிதல் என்கிற பாடமானது ஒரு சின்ன பாடம்தான். அந்த ஒரு தொகுதி ஒன்று தரப்படும் போது அந்த தொகுதியில இருக்கக்கூடியவற்றை அவற்றின் பண்புகளுக்கு ஏற்ப நாங்கள் கூட்டங்களாக வேறுபடுத்த முடியும் என்ற விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல யாதேனும் கூட்டம் ஒன்றில் காணப்படும் அந்த பொது பண்புக்கு ஏற்ப அந்த கூட்டத்தை நாங்கள் பெயரிட முடியும். இவ்வாறு தொகுதி ஒன்றில் இருக்கக்கூடியவற்றை கூட்டங்களாக பிரிக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு நாங்கள் பெயரிட முடியும். அந்த பொது பண்புக்கு ஏற்ப கூட்டங்களாக்கும் பொழுது ஒவ்வொரு கூட்டத்தையும் நாங்கள் பெயரிடலாம். இந்த விஷயத்தை தான் நீங்கள் படிச்ச நீங்கள். அப்ப நாங்கள் இது தொடர்ந்து அடுத்த பாட அழகான காரணிகளும் மடங்குகளும் பற்றி நாங்கள் படிக்கலாம். தரம் 6ல கணிதத்தில 11வது பாட அழகான காரணிகளும் மடங்குகளும். காரணிகளும் மடங்குகளும். இந்த பாடத்துல நாங்கள் முதலாவதாக காரணிகள் பற்றி படிப்போம். அதை தொடர்ந்து மடங்குகள் பற்றி படிப்போம். முதலாவது நாங்கள் காரணிகள் அப்படி என்றா என்னென்று பார்ப்போம். காரணிகள் என்றா என்ன, காரணிகள் என்றா என்ன என்பதை பற்றி படிக்கிறதுக்காக ஒரு 6 பெட்டிகளானது அடுக்கப்பட்டிருக்கிற விதத்தை நாங்கள் அவதானிப்போம். ஒரு 6 பெட்டிகளை எவ்வாறு நாங்கள் அடுக்கலாம் என்றால் எவ்வாறு நாங்கள் வரிசைப்படுத்தலாம் என்று பார்க்க போறோம். முதலாவதாக 6 பெட்டிகள் இருக்குன்னு வையுங்கோ. முதலாவதாக ஒரே வரிசையில 6 பெட்டிகளையும் அடுக்குவோம். 6 பெட்டிகள் அடுக்கப்பட்டிருக்கிற விதத்தை அவதானிக்கிறோம். என்ன செய்திருக்கிறோம்? ஒரே வரிசையில 6 பெட்டிகளையும் நாங்கள் அடுக்கலாம். இது ஒரு முறை. அடுத்ததாக என்ன செய்வோம்? 6 பெட்டிகளை வேறு எவ்வாறு அடுக்கலாம்?
மூன்று மூன்று பெட்டிகளாக 2 வரிசைகளில் அடுக்கலாம். ஒரு வரிசையில 3 பெட்டி வார மாதிரி 2 வரிசையில நாங்கள் 6 பெட்டிகளை அடுக்க முடியும். அடுத்ததாக இனி எப்படி அடுக்கலாம்? ஒரு வரிசையில 2 பெட்டிகள் வார மாதிரி 3 வரிசைகள்ல நாங்கள் 6 பெட்டிகளை அடுக்க முடியும். ஒரு வரிசையில 2 பெட்டிகள் வார மாதிரி 3 வரிசையிலையும் 2 படி 6 வரிசை 3 வரிசைகளாக 6 பெட்டிகளை அடுக்க முடியும். ஒவ்வொரு வரிசையிலையும் 2 பெட்டி இருக்கிற மாதிரி. அடுத்ததாக இறுதியாக இன்னொரு முறையிலையும் நாங்கள் அடுக்கலாம். 6 பெட்டிகளையும் 1 2 3 4 5 6 என்ன செய்திருக்கிறோம்? 6 பெட்டிகளையும் ஒரே வரிசையில அடுக்கியிருக்கு. இது ஒரே வரிசையில, இது 6 வரிசை, இது 6 பெட்டிகளையும் ஒரே வரிசையில அடுக்கி இருக்கிறோம். இங்க என்ன செய்திருக்கிறோம்? 6 வரிசையில அடுக்கி இருக்கிறோம். அப்ப 6 பெட்டிகள் அடுக்கப்பட்டிருக்கிற விதத்தை நாங்கள் அவதானிப்போம். 6 பெட்டிகளை எவ்வாறெல்லாம் அடுக்க முடியுது என்று பார்த்திருக்கிறோம். இங்க 6 பெட்டிகளையும் ஒரே வரிசையில் அடுக்கி இருக்கிறோம். இங்க 6 பெட்டிகளையும் 2 வரிசைகளாக ஒரு வரிசையில 3 பெட்டிகள் வீதம் அடுக்கி இருக்கிறோம். இதுல 3 வரிசைகளில் 2 பெட்டிகள், ஒவ்வொரு வரிசையிலையும் 2 பெட்டிகள் இருக்கிற மாதிரி 3 வரிசைகளாக அடுக்கி இருக்கிறோம். இறுதியாக ஒவ்வொன்றிலையும் ஒரு பெட்டி வார மாதிரி 6 வரிசைகளில் அடுக்கி இருக்கிறோம். இவ்வாறு நாங்கள் அடுக்கும் போது இந்த நிறைகளினதும் நிரல்களினதும் பெருக்கம் 6 என்கிற முழு எண்ணையே குறிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி நீங்கள் இந்த 4 முறையிலையும் அடுக்கும் பொழுது 6 பெட்டிகளைத்தான் நாங்கள் அடுக்கி இருக்கிறோம். அதே நேரம் இந்த நிறைகளினதும் நிரல்களினதும் பெருக்கம் 6 என்கிற முழு எண்ணையை குறிக்குது. ஒவ்வொன்றிலையும் நாங்கள் பெருக்கத்தை பார்க்க போறோம். 6 வரிசைகள்ல இருக்குது ஒரு பெட்டி வீதம் 1 தர 6, ஒரு நிறை 6 நிரல்கள் 1 தர 6. அடுத்தது இங்க 2 நிறை 3 நிரல்கள், இங்கால 3 நிறை 2 நிரல்களாக அடுக்கி இருக்கிறோம். இங்க பாருங்க 6 நிறை ஆனால் ஒரு நிரல். அப்ப இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த நிரல்களினதும் நிறைகளினதும் நிரல்களினதும் பெருக்கம் எல்லா இடத்துலையும் பெருக்கி பார்ப்போம். 1 தர 6 6, 2 தர 3 6, 3 தர 2 6, 6 தர 1 6. ஒவ்வொரு எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் வேற அடுக்கி இருக்கும் போது இந்த நிறைகளினதும் நிரல்களினதும் பெருக்கம் 6 என்கிற முழு எண்ணையே குறிக்கிறது. ஆகவே நாங்கள் 6 என்கிற முழு எண்ணை பெருக்கமாக இவ்வாறெல்லாம் எழுத முடியும் என்று உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது இவ்வாறு நீங்கள் பெட்டிகளை அடுக்குவதன் மூலம் என்ன விளங்கி கொள்றீங்க? 6 என்கிற முழு எண்ணின் பெருக்கமானது 6 என்னும் முழு எண்ணை பெருக்கமாக எவ்வாறெல்லாம் நாங்கள் எழுத முடியும்? 1 தர 6 என்று பெருக்கமாக எழுதும் போதும் 6 தான் கிடைக்குது. 2 தர 3 2ஐயும் 3ஐயும் பெருக்கும் போது 6 கிடைக்குது. 3ஐயும் 2ஐயும் பெருக்கும் போது 6 கிடைக்குது. 6ஐயும் 1ஐயும் பெருக்கும் போது 6 கிடைக்குது. ஆகவே 6 என்கிற முழு எண்ணை பெருக்கமாக இவ்வாறெல்லாம் எழுத முடியும் என்று நாங்கள் விளங்கிக் கொள்றோம். இதுல இருந்து
காரணிகள் அப்படி என்றால் என்ன? எந்த ஒரு முழு எண்ணையும் 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதுவோமேயானால் அவ்விரு எண்களும் அவ்வெண்ணின் காரணிகள் எனப்படுகிறது. காரணிகள் என்றால் என்ன? எந்த ஒரு முழு எண்ணையும் 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதுவோமேயானால் 6 என்கிற முழு எண்ணை 1 தர 6 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். இவ்வாறு எழுதும் போது இந்த 6 காரணிகள் 1 6 ஆகும். அதே போல 6 என்கிற முழு எண்ணை 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதியிருக்கிறீங்க. 2 தர 3 இந்த 2 3 6 காரணிகள். இங்க இந்த 3 2 6 காரணிகள். இதுல 6 1 6 காரணிகள். அப்ப நாங்கள் வந்ததே திரும்ப எழுத வேணும். 1 6 2 3 6 காரணிகள் எனப்படும். இது இங்க வந்திருக்கு 1 தர 6 தான், 6 தர 1, 2 தர 3 தான், 3 தர 2. ஆகவே எந்த ஒரு முழு எண்ணையும் 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதுவோமேயானால் அவ்விரு எண்களும் அவ்வெண்ணின் காரணிகள் எனப்படும். நீங்கள் இதை எழுதிக் கொள்ளலாம். காரணிகள் அப்படி என்றால் என்ன? எந்த ஒரு முழு எண்ணையும் 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதுவோமேயானால் அவ்விரு எண்களும் அவ்வெண்ணின் எந்த ஒரு முழு எண்ணையும் 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதுவோமேயானால் அவ்விரு எண்களும் அவ்வெண்ணின் காரணிகள் எனப்படும். ஆகவே நாங்கள் இப்ப 16 இதற்கு உதாரணமாக 16 காரணிகளை காண்போம். 16 காரணிகளை காணுவோம். இப்ப 16 இந்த 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுத முடியும் என்று பார்ப்போம். 1 தர 16, 2 தர 8 என்று எழுதலாம். 3 பெருக்கும் போது 16 கிடைக்காது. 4 தர 4. அடுத்ததாக
மீண்டும் 8 தர 2 8ஐயும் 2ஐயும் பெருக்கும் போது 16 கிடைக்கும். 16ஐயும் 1ஐயும் பெருக்கும் போது 16 கிடைக்கும். 16 எந்த 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுத முடியும் என்று பார்க்கிறோம். எந்த ஒரு முழு எண்ணையும் 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதுவோமே ஆனால் அவ்விரு எண்களும் அவ்வெண்ணின் காரணிகள் எனப்படும். அப்ப தரப்பட்ட முழு எண்ணை 2 முழு எண்களின் பெருக்கமாக நாங்கள் எழுத வேணும். 16ஐ 2 முழு எண்களின் பெருக்கமாக எவ்வாறெல்லாம் எழுதலாம் என்று பார்ப்போம். 1ஐயும் 16ஐயும் பெருக்கும் போது 16 கிடைக்கும். 2ஐயும் 8ஐயும் பெருக்கும் போது 16 கிடைக்கும். 4ஐயும் 4ஐயும் பெருக்கும் போது 16 கிடைக்கும். அடுத்தது 8ஐயும் 2ஐயும் பெருக்கும் போது 16 கிடைக்கும். 16ஐயும் 1ஐயும் பெருக்கும் போது 16 கிடைக்கும். அப்ப இந்த 16 கிடைக்கிற மாதிரியான இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் எழுதிட்டு 16இன் காரணிகளை நாங்கள் எழுதுவோம். ஆகவே 16இன் காரணிகள் நீங்கள் காரணிகளை எடுத்து எழுத வேணும். 1 16 1 16 2 8 2 8 4 2 தடவைகள் வந்திருக்கு. ஆகவே 4 ஒரு தடவை. திரும்ப பார்த்தீங்கன்னா 8ம் 2ம். அப்ப நாங்கள் 8ஐயும் 2ஐயும் ஏற்கனவே எழுதிட்டோம். 16ம் 1ம் 16ஐயும் 1ஐயும் நாங்கள் ஏற்கனவே எழுதிட்டோம். அப்ப இனி திரும்ப எழுதக்கூடாது. வேறுபட்ட எல்லா காரணிகளையும் எழுதுவோம். 1 16 2 8 4 2 தடவை வந்திருக்கு. ஒரு முறை எழுதினா காணும். 8ம் 2ம் ஏற்கனவே வந்திருக்கிறபடியா நாங்கள் இவ ரெண்டையும் எழுத தேவையில்லை. ஆகவே 16இன் காரணிகள் 1, 16, 2, 8, 4 ஆகும். நீங்கள் எந்த ஒரு முழு எண்ணையும் 2 எண்களின் பெருக்கமாக எழுத முடியும் என்றால் அந்த 2 எண்களுமே அவ்வெண்ணின் காரணிகள் எனப்படும். 16 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதுறீங்க அப்படி என்றால் அந்த 2 எண்களுமே 16இன் காரணிகள். எடுத்து பெருக்கமாக மட்டும் எழுதி காட்டிட்டு நீங்கள் விடக்கூடாது. எடுத்து எழுத வேணும். 1 ஒரு காரணி, 16 ஒரு காரணி, 2 ஒரு காரணி, 8 ஒரு காரணி, 4 ஒரு காரணி. 16 என்கிற எண்ணுக்கு எத்தனை காரணிகள் இருக்குது? 5 காரணிகள் இருக்குது என்று நீங்கள் எடுத்து எழுத வேணும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு காரணி முதலாவது பகுதியில இந்த தெரிதல் என்கிற பாடம் தொடர்பாக படிச்ச நாங்கள். அது ஒரு சிறிய பாடம். ஆகவே அதை தொடர்ந்து காரணிகளும் மடங்குகளும் என்கிற பாடத்துல காரணிகள் பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். காரணிகள் அப்படி என்றால் ஒரு முழு எண்ணை 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதும் போது நாங்கள் பெருக்கமாக எழுதக்கூடிய அந்த 2 எண்களுமே அவனின் காரணிகள் எனப்படுகிறது. எந்த ஒரு முழு எண்ணையும் 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதும் போது அவ்விரு எண்களும் அவனின் காரணிகள் எனப்படுகிறது. நாங்கள் 16 என்கிற எண்ணினுடைய காரணிகள் அவையெல்லாம் என்று கண்ட நாங்கள் இதோட நாங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.